இப்ப டாடா மோட்டார்ஸ் சார்ட் போட்டிருக்கேன் சார். டேல இந்த லைன் எல்லாம் ஏற்கனவே நம்ம வரைஞ்சது சார். ஒரு ஸ்டாக்க நம்ம வாங்கும்போது எந்த இடத்துல வாங்கணும்னு நீங்க முன்னாடியே டிசைட் பண்ணி கோடு போட்டு வச்சிரணும் சார். ஆமா சரிங்களா? சார். ஆமா இது சார். இன்னைக்கு போட்டது இல்ல சார். இது 6 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம இந்த 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 இடத்துல வந்தா இங்க வாங்கணும்னு போட்டிருக்கோம். இது ம். நான் மெயினா சொல்லுவேன் சார். இந்த சிவகுமார் சாருடைய ஃபிபனாக்கி லைன ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவேன் சார். ம். சரிங்களா? ஆமா இப்ப சார். நீங்க 671க்கு வாங்குனா 550க்கு வந்தா தான் வாங்கணும். நடுவுல எல்லாம் போய் எங்கேயோ வாங்கிட்டு இருக்க கூடாது. சரிங்களா சார்? இப்ப பாருங்க கிளீனா இந்த இடத்துல வந்து 549 இங்க வாங்கிட்டு தான் மேல போயிருக்கு. ஏன்னா, சோ அதனால இந்த மாதிரி ஒரு நீங்க பை பண்ணணும். இப்போ நான் 30 குவான்டிட்டி இங்க வாங்கிட்டேன் சார். கீழ வந்தா வாங்குறேன்னா, காசு இருந்தா உங்களுக்கு ஜிடிடி ஆர்டர போட்டே வைக்கலாம் இந்த இடத்துல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா, உங்க நல்ல கம்பெனின்னு தெரியும். ரிசல்ட் ஓரளவுக்கு 2 குவார்ட்டரா நல்லா குடுத்துட்டு இருக்கான்னு தெரியும். என்ன சார்? அதனால ரொம்பலாம் கீழ 300, 200லாம் போகுமானா, ரொம்ப ரேர் தான் சார். சரிங்களா சார்? என்ன? அதனால நம்ம வந்து நம்ம பிளான் பண்ணிட்டு, நம்ம இப்போ 100 குவான்டிட்டி வாங்கணும்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 30 குவான்டிட்டி வாங்கணும். அப்புறம் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது பார்க்கணும். அப்புறம் திருப்பி ஒரு 30 குவான்டிட்டி ஆட் பண்ணணும். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு லாஸ் வராது மெயின். என்ன? நீங்க போய் இந்த இந்த உயரத்துல போய் வாங்கிட்டு லாஸ்ன்னா இதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த இடத்துல ஆமா. வாங்கக்கூடாத இடம். என்ன? என்னைக்குமே நீங்க போய் சேஸ் பண்ணி வாங்கக்கூடாது. இது கீழ வந்து ஒரு சப்போர்ட்ல உட்காரு பாருங்க. பாருங்க இங்க ஒரு டபிள்யூ பாட்டம் ஃபார்ம் பண்ணி, இங்க பாருங்க. இந்த இடத்துல நீங்க ரிஸ்க் எடுக்கணும். இந்த இடத்துல பாருங்க இங்க ஒரு டபிள்யூ பாட்டம் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இங்க எடுக்கலாம் ரிஸ்க். சின்ன ஸ்டாப் லாஸ் தான் வரும். ஒரு ரூ. 30 ரூ. 40 ஸ்டாப் லாஸ் வரும். ஆனா இங்க ரூ. 1100 எங்க? இப்ப கிட்டத்தட்ட 500 ரூ. 550 ரூ. 600 இங்க எவ்வளவு பெரிய லாஸ். என்ன? சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எங்க வாங்கக்கூடாதுன்னு தெரியணும். சேஸ் பண்ணி வாங்கக்கூடாது. அப்படியே நல்ல கம்பெனி மேல போனாலும், திருப்பி கீழ வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் மேல போகுது பார்த்தீங்களா? அப்பதான் நம்ம வாங்கணும். அப்ப வாங்குனா, அதுக்கு கீழ நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இல்லன்னா நம்ம ஆவரேஜ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 30 குவான்டிட்டி போனா திருப்பி இறங்குனா ஒரு 30 குவான்டிட்டி ஆவரேஜ் பண்ணி, ஒண்ணு நம்ம லாபம் வந்தா மேல போலாம். இல்ல ஒரு சின்ன லாஸ்லயோ, இல்ல நம்ம அசல்லயோ கூட நம்ம வெளிய வரலாம். வேண்டான்னா டைம் இருக்கும் நமக்கு டெசிஷன் எடுக்கிறதுக்கு. இது என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இந்த டாடா மோட்டார் ஆல்ரெடி நம்ம நெறைய இதுல ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி. ரிசல்ட் 2 குவார்ட்டர் நல்லா நடந்து இப்ப குடுத்துட்டு இருக்கா சார். இது ஒரு அக்குமுலேஷன் ஜோன்ல தான் இருக்கு சார் இந்த இடத்துல. என்ன? சோ அக்குமுலேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்கெட்டும் இதுக்கு தகுந்த மாரி ஃபேவரா இல்லாம இருக்கும்போது, அதனால இங்கேயே சுத்திட்டு இருக்கு. ரொம்ப டீப்பா போகுமானா, போறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி. இந்த ரேஞ்சுல தான் சார் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ரூ. 600லிருந்து ஒரு ரூ. 700க்குள்ள அந்த ரேஞ்சுல தான் இது வந்து இதாக வாய்ப்பு இருக்கு. இது ஒரு பெரிய பிரேக் அவுட் குடுத்து 200 இஎம்ஐ மேல க்ளோஸ் நல்லா ஸ்ட்ராங்கா வச்சா நான் மாத்திரம் தான் இது மேல போகும். நீங்க இந்த